ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே ஆண்டவரை துதித்து நம்ம ஆராதிக்க கர்த்தர் நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஆண்டு நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவன தேவனே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் நீர் வாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு கூட நீர் பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் நீர் உலாவி வரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் இருந்து உம்மை தொழுது கொள்கிறார்களோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்த எல்லா விதமான காரியங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவன நாட்கள் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்ன ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஜீவன நாட்கள் நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவர். இனிமேலும் கர்த்தர் அதே போல கர்த்தர் செய்ய வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் துதிப்பீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிங்க எல்லாருமே. என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னையவா பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னையவா பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சொல்லுங்க எல்லாரும். என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவோ? எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவோ? மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னையவா அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாகியதா? என்
அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாகியதா என்னுள்ளவே ஆஹா என் தேவனே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே என்னுள்ளவே ஆஹா என் தேவனை ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? பாடுங்க எல்லாரும். என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது விசுவாசத்தோடு பாடுங்க. என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எல்லாரும் சேர்ந்து என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்பீங்களா? வாயிடத்தின் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறான், தாழ்ச்சடே இல்லை. புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை அமர பண்ணுகிற தேவனா இருப்பதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாயிடத்திலிருந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருந்தார் என்று சொன்னால் வாழ்க்கையில் எந்த குறைவு இருக்காது. குறைவுகளெல்லாம் நிறைவாக்குற தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்க தேவ பிள்ளைய வாழ்க்கையில் தான் குறைவு இருந்தா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லை என்பதுதான் அர்த்தம். என் மெய்ப்பரா இயேசு உங்கள் வாழ்க்கையில் அவர் மெய்ப்பரா இருந்தா குறைவு என்பதே இல்லை. கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல மெய்ப்பரா இருந்து நடத்துகிறாரு. அவருடைய இந்த மெய்ப்பனுக்கு ஆடுகளாகிய நாம் செவி கொடுக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா, சத்தத்தை கவனமா நாம் கேட்டு அவருக்கு பின்னாக நம்ம பின்தொடர்ந்து செல்லுகிறோமா என்பதை சற்று நிதானித்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளை பசுமையான புல்வெளியில அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். எல்லா விதமான பாதையில் நடத்துவார். நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதை அவர் உங்களை செக் பண்ணுவார். எந்த வழியில போனா எப்படி இருக்கிறாங்க என் பிள்ளைகள், நல்ல ஆசீர்வாதமான வழியில போனா எப்படி இருக்கிறாங்க, என்னை இன்னும் நம்புறாங்களா, என்னை விசுவாசிக்கிறாங்களா, என் மெய்ப்பர் என்னோடு இருக்கிறார் என்று அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறாங்களா, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்ப்பார். ஒன்று சொல்றேன், 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியம் உங்க வாழ்க்கையில வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அந்த மெய்ப்பன் இருந்தா நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. பசுமையான புல்வெளியில் உங்களை கொண்டு போவார். அமைதியான தண்ணீர் அண்டையில உங்களை வழிநடத்தி செல்வார். மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கோலும் தடி உங்களை தேற்றும். இன்றைக்கு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபிப்பீங்களா? தேவ சமூகத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் பிள்ளைகளோடு, என் குடும்பத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ, எங்கே சுத்தம் இருக்கிறதோ அங்கே கர்த்தர் நிச்சயமா வாசம் பண்ணுவார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நம்முடைய ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில நடத்துகிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? நான் சொல்ல எல்லாரும் ஜெபிங்க. அவர் என் மெய்ப்பரா இருக்கணும், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். கர்த்தரின் மெய்ப்பரா இருந்தா என் வாழ்க்கையில நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மெய்ப்பாரு. அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார்.
ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் ஆத்துமாவை கர்த்தர் தேற்றுவார். ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபிங்க. தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில கர்த்தர் நடத்துவார். ஜெபிங்க. ஆமென் என்று சொல்லி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிற நம்முடைய கோலும் தடிமனை தேற்றும் என்று சொல்லி ஜெபிங்க. எல்லா வாக்குத்த வார்த்தைகளுக்காக அப்படியே ஆகட்டும். ஆமென் என்று சொல்லி, என் சத்துருக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, விசுவாசிக்கிறீங்களா? உங்க சத்துருக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். ஆமென் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமா கர்த்தர் செய்வார். என் தலை என்னை நான் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். மற்றவருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற்ற என் ஆண்டு வல்ல தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய செய்ய போதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில, என் குடும்பங்களில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்துல, ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நான் தொடர தேவரீர் எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்து நிற்பதற்கு தேவரீர் எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க. எனக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் அறிக்கை செய்து விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணியிருக்க தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீ செய்ய போகிற காரியம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் அவர்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்லி ஜெபித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிறார்கள். கர்த்தாவே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி நன்மையும் கிருபையும் அவரை தொடரும்படி நீர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க ஆண்டவர், கிருபை தாங்க. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தையில நிலைத்து நிற்க எங்களுக்கு பலன் தருவீராக. ஆண்டவர், உம்மோடு கூட எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவிட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க. வியாதி, பலவீனங்கள், கஷ்டங்கள், போராட்டம், பிரச்சனை, பல விதமான சூழ்நிலை சிக்கி இருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் அதிகாரமுடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே சுகம், பலன், ஆரோக்கியம், விடுதலை ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்து நடத்துங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.